ஜெபிப்போமா? கிருபை என்றால் தகுதியற்றவர்களுக்கு காட்டப்படும் தயவு. இரக்கம் என்றால் தண்டிக்கப்பட வேண்டியவர்களுக்கு தண்டனை நிறுத்தப்படுவது. இந்த காலை வேளையில தண்டனைக்கு உரியவர்களாகிய நாம், தகுதியற்றவர்களாகிய நம்மை கிறிஸ்துவின் கிருபாதார பலியின் மூலமாக இந்த மகத்துவமும் பரிசுத்தமும் நிறைந்த தேவனுக்கு முன்பாக நம்மை கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எவ்வளவு ஆச்சரியமான ஒரு அதிசயமான செயல்! இதற்கு நாம் நன்றி உள்ளவர்களாக இருக்கிறோமா? எரேமியாவின் தீர்க்க தரிசனத்திலே வாசித்த வண்ணமாக கர்த்தரின் ஆலயம் என்று சொல்லி நம்மை வஞ்சித்துக் கொண்டிருக்கிறோமா? தொழுகை என்று சொல்லி மாய்மால வாழ்க்கையில தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? தேவனே, என்னை ஆயத்தப்படுத்தும். உம்முடைய சத்தத்தை கேட்க, உம்முடைய எச்சரிப்பை ஏற்றுக்கொள்ள, பரிசுத்தராகிய நீர் எங்கள் மத்தியிலே வாசம் பண்ணுகிறீர், எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிறீர் என்பதை இந்த உலகம் காணும்படியாக எங்களை மறுரூபப்படுத்தும் என்று ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, மறுபடியுமாக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக, உம்முடைய உயிர்த்தெழுந்த நாளுக்காக, உம்முடைய சமூகத்திலே கூடி வரும்படியான ஒப்பற்ற சிலாக்கியத்துக்காக, தேவரீர் நீசரும் பாவிகளும் தகுதியற்றவர்களுமாகிய எங்கள் மீது நீர் வைத்திருக்கிற முது மாறாத இரக்கத்துக்காக, தயவுக்காக, கடாட்சிக்கும் உம்முடைய கிருபைக்காக நான் நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எசேக்கியேல் மூலமாக சிறைப்பட்டிருந்த யூத மக்களுக்கு நீர் தந்த செய்தி இந்த நாளிலே எங்கள் வாழ்விலே உம்முடைய புதிய சத்தியத்தை, உம்முடைய புதிய சத்துவத்தை அருள நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறோம். தேவையற்ற மன சோர்வுக்கும் துணிகரமான நிர்விசாரத்துக்கும் நாங்கள் இடம் கொடாமல் பயத்தோடும் நடுக்கத்தோடும் எங்களுடைய ரட்சிப்பு நிறைவேற எங்களை நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். நீர் எங்களோடு பேசும். அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நாளிலே எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்தின் இந்த மைய பகுதியிலிருந்து உங்களோடு நான் ஒரு முக்கியமான மாற்றத்தை குறித்து பேச விரும்புகிறேன். கர்த்தரின் ஆலயம் அல்ல, கர்த்தரே ஆலயம். அதான் இந்த நாளின் செய்தி. விளங்கிடுச்சுங்களா? அதற்காக தான் இந்த 2 பகுதியில நம்ம படைத்தோம். எசேக்கியேல் 11ஆம் அதிகாரத்திலும் எரேமியா 7ஆம் அதிகாரத்திலும். ஆனால் எசேக்கியேல் எரேமியாவின் செய்தியை ஒரு சில செய்திகளை கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. ஒருவேளை 7ஆம் அதிகாரத்தை அவர் கேட்டிருக்கலாம். அவர் கேட்டிருக்க வாய்ப்பு உண்டு. காரணம், எசேக்கியேல் ஒரு ஆசாரியன். எசேக்கியேலுடைய பணி ஆசாரிய பணி இல்லைங்களா? ஆசாரியம் வகுப்பை சார்ந்தவன், ஆசாரிய பணிக்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறவன். அந்த ஆசாரிய பணியிலே கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை கிரமமாக, கவனமாக, ஆழமாக படித்து அதை தன் வாழ்க்கையிலே அப்பியாசித்து மக்களுக்கு போதிக்க வேண்டிய ஒரு கடமையையும் பொறுப்பையும் உடையவன். ஆக எரேமியா 7ஆம் அதிகாரத்திலே நாம் வாசித்த வண்ணமாக ஒருவேளை அந்த சடுதியான ஒரு அதிர்ச்சியான சந்தர்ப்பத்திலே அங்கே எசேக்கியேல் இருந்திருக்க முடியும். எனக்கு சரித்திர ரீதியாக அதை கணிக்க எனக்கு முடியவில்லை. எனக்கு அதுக்கான கால அளவு கிடைக்கல. நல்லா பேசிக்கொண்டு புரியுதுங்களா? எரேமியா எருசலேமில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். அந்த தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலே பாபிலோனிய சேனை வந்து கிமு 596ஆம் ஆண்டு முதல் படையெடுப்பிலே 10,000 யூதர்களை அவர்கள் சிறைப்பிடித்து போகிறார்கள். அதிலே ஒருவன் எசேக்கியேல். ஆகவே பாபிலோனிய சேனைகள் வருவதற்கு முன்னதாகவே எரேமியா தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். ஆக எசேக்கியேல் அதை கேட்டிருக்க பெரும் வாய்ப்பு உண்டு. சரிங்களா? இப்பொழுது எசேக்கியேல் கேபா நதி அண்டையிலே பாபிலோனியாவிலே ஒரு சிறிய குடிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தை அவருக்கு உருவாகி கொண்டிருக்கிறது. மிக வேகமாக வரப்போகிற எருசலேமின் அழிவை குறித்து 8 முதல் 11 அதிகாரங்களிலே அவர் தீர்க்க தரிசனம் உரைத்துக் கொண்டிருக்கிறார். இதையெல்லாம் நாம் படித்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் யாருக்கு உரைத்துக் கொண்டிருக்கிறார்? சிறையிருப்பிலே முறுமுறுத்துக் கொண்டிருக்கிற, நம்பிக்கையற்ற நிலையிலே, ஹோப்லெஸ் கண்டிஷன், வாழ்க்கை வெறுத்து கடவுளை தூஷிக்கின்ற, கடவுளை நிந்திக்கின்ற, அந்த கடவுளை கும்பிட்டு என்ன சார் பிரயோஜனம்? ஏதாச்சும் நிம்மதி இருக்குதா? வாழ்வில ஏதாச்சும் நன்மைகள் இருக்குதா? ஏன் கடவுள் நம்மை தண்டிக்கிறார்? ஏன் நம்மை அழிக்கிறார்? அந்த எண்ணங்கள் தான் அவர்களுக்குள்ள திருப்பி 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 வந்து கொண்டே இருக்கு. ஒருத்தருக்கு புற்றுநோயின்னு சொல்லிட்டாங்க.
சார் புற்றுநோய் 3rd ஸ்டேஜ்ல இருக்கிறீங்க, நீங்க எவ்வளவு நாள் உயிரோடு இருப்பீங்கன்னு சொல்றதுக்கு இல்லங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க டாக்டர். இப்ப உங்க மனசுல என்ன இருக்கும்? என்ன சார், நான் எவ்வளவு பெரிய விசுவாசி, நான் என்னென்னலாம் செஞ்சுக்கிறேன், ஏன் இந்த கடவுள் இப்படி செய்யுங்கிறாரு? வருமா வராதா? வரும் இல்லீங்களா? அப்படிதாங்க வந்துச்சு. எசேக்கியேலுக்கு அதான் பிரச்சனை. நான் என்ன தப்பு செய்தேன், கடவுள் ஏன் என்னை தண்டிக்க வேண்டும்? முதலாவது கடவுள் தம்முடைய மக்களை தண்டிக்கிறார், இஸ்ரவேல் எல்லாம் கரெக்ட். ஆனா நான் தப்பு செய்யலீங்களா? இந்த எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகத்துல தாமா தனி மனிதனுடைய பொறுப்பு, தனி மனிதனுடைய மனம் திரும்புதல், தனி மனிதனுடைய ரட்சிப்பை வலியுறுத்துகிற ஒரு தீர்க்க தரிசனங்க. நல்லா கவனிக்கிறீங்களா? அது ஏன் அது சொல்லப்படுதுன்னா, இஸ்ரேல் மக்கள்லாம் என்ன சொல்லி நினைத்து கொண்டிருந்தாங்க, யூத மக்கள்லாம், ஓ நாங்க ஆபிரகாமின் பிள்ளைகள், ஆபிரகாமின் சந்ததி, உடன்படிக்கையின் மக்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இல்லீங்களா? எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல பவுல் பேசிக் கொண்டு இருக்கிறாரு. அப்படி நம்பினே நாங்க விருத்த சேதனம் பெற்றவர்கள், ஐயோ நாங்க மகத்துவமான ஆவியா இருக்கிற கடவுளை இப்படி சொல்லிக் கொண்டு தங்களை ஏமாற்றிக் கொண்டிருந்த மக்கள் மத்தியில ஐயோ எசேக்கியேல் கிட்ட சொன்னார் ஆண்டு, எசேக்கியேலே நம்ம மெட்ராஸ் பாஷையில இது கும்மல்ல கோவிந்தா இல்லங்க, நம்ம இப்படி மாத்திக்கலாம், கும்மல்ல அல்லேலூயா இல்லங்க இது. ஐயோ அந்த கேஸ் இல்லப்பா எசேக்கியேல், பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கும்மல்ல அல்லேலூயா இல்லப்பா, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். கரெக்டுங்களா? அதெல்லாம் ஒரு அதிர்ச்சி எசேக்கியேலுக்கு. ஐயோ நாங்களாம் கடவுள், அந்த கதையே பேசின்னு இருக்காத. நீ தேவனுடைய பார்வையில பாவம் செய்வாயனால் நிச்சயமாக அறுப்புண்டு போவாய், மனம் திரும்புவாயனால் பிழைப்பாய். கரெக்டுங்களா? ஒரு அதிர்ச்சியான செய்தி இஸ்ரவேல் மக்களுக்கு. We were believing that we are children of God and we have a covenant with God and we are called to enjoy the blessings of the covenant. ஆபிரகாமுக்கும் முற்பிதாக்களுக்கும் கொடுக்கப்பட்ட உடன்படிக்கையின் ஆசீர்வாதங்களுக்கு நாங்கள் சுதந்திரவாளிகள். அந்த சுதந்திரத்திலிருந்து யாரும் பிரிக்க முடியாது. நீ என்னப்பா, யாருப்பா நீ எசேக்கியேல், நீ who are you? நீ என்ன அதெல்லாம் சொல்லுகிற? 11ஆம் அதிகாரம் இல்லீங்களா, 15ஆம் வசனம் படிங்க. மனுபுத்திரனே, நீங்கள் கர்த்தரை விட்டு தூரமாய் போங்கள், எங்களுக்கு இந்த தேசம் சுதந்திரமாக கொடுக்கப்பட்டது என்று உன் சகோதரருக்கும், எசேக்கியேல் சகோதரர் எருசலேமில் இருக்கிறாங்க, உன் சகோதரருக்கும் உன் குடும்பத்தாருக்கும் உன் பந்து ஜனங்களுக்கும் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரும் எருசலேமின் குடிகள் சொல்லுகிறார்கள். இவன் இங்க உட்கார்ந்துக்கிறான் பா. எருசலேமின் குடிகள் என்ன சொல்றாங்க? ஐயோ நாங்க கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், ஓ நாங்க தான் கடவுளுடைய பிள்ளைகள். யாரா நீங்களா? போயா வெளிய. கரெக்டுங்களா? அவர்களுக்கு சொல்லு இந்த செய்தியை, அவர்களுக்கு சொல்லுப்பா. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். எசேக்கியேல் 8:12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேலின் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்த காலத்திலே அவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே. 6ஆம் வசனம், அதே 8ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, அவர்கள் செய்கிறதை காண்கிறாயா? என் பரிசுத்த ஸ்தலத்தை விட்டு என்னை தூரமாய் போக பண்ணும்படியான இஸ்ரவேல் வம்சத்தார் இங்க செய்கிற மிகுந்த அருவருப்புகளை காண்கிறாய் அல்லவா? இதிலும் அதிக அருவருப்புகளை இன்னும் காண்பாய். ஆக எசேக்கியேலுக்கு பெரிய பிரச்சனை. கடவுள் உடன்படிக்கையை கைவிடுவாரா? கடவுள் உடன்படிக்கையின் மக்களை தள்ளிவிடுவாரா? கடவுள் தம்முடைய ஆலயத்தை விட்டு விலகுவாரா? அதாவது அவனால சிந்திக்க முடியாத பிரச்சனைகள். எப்படிங்க கடவுள், இது தேவனுடைய ஆலயம், தேவன் பிரசன்னமாய் இருக்கிற ஆலயம், இதை விட்டு எப்படி அவர் போயிடுவாரு? போக முடியாது கடவுளால். அதாவது எப்படி நினைச்சிட்டாங்க யூதர்களும் எசேக்கியேலும், அதாவது கடவுளை நாம பிடிச்சு வச்சிருக்கிறோம் இந்த ஆலயத்துல. எங்க வந்துட்டாங்க பாத்தீங்களா? எப்படி வந்துட்டாங்க? இந்த இஸ்ரவேலின் கர்த்தரை நாம் என்ன செய்திருக்கிறோம்? we are holding him, we are containing him in our temple. அவர் நம்முடைய ஆலயத்துக்குள்ளாக அவர் வாசம் பண்ணுகிறார். அவர் எப்படி போயிட முடியும்? போக கூடாது, போக முடியாது. இப்படி எல்லாம் சிந்தனை பண்ணி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு மக்கள் அப்படிதான் நினைக்கிறாங்க. அன்று முதல் இன்றைக்கு விக்கிரக ஆராதனை ஏன் வந்தது? ஆங்கிலத்துல why man created idols. நல்லா மனசுல வச்சுக்கொள்ளுங்க. to manipulate God. That is the reason. நீங்க எவ்வளவு பெரிய அறிவாளி கிட்ட பேசுங்க, தத்துவ ஞானி கிட்ட போய் பேசுங்க. Why man worship the idol? He want to manipulate. அந்த வார்த்தை மறந்துடாதீங்க. manipulate. கடவுளை
என் வசத்தில் வைத்திருப்பது. என் வசம், அந்த வசம் புரியுதுங்களா? என்னுடைய கண்ட்ரோல்ல கடவுள் இருக்கணும். நான் சொல்றதை செய்யணும், நான் விரும்புறதை எனக்கு கொடுக்கணும். அப்பதான் அவர் கடவுள் இல்லையா? ஓரங்கட்டுப்பா, இன்னொரு கடவுளை பாரு, இது ஒத்து வரலையா, இந்த மலை கீழே ஒத்து வரல, இந்த மலைக்கு போப்பா. புரியுதா உங்களுக்கு? இது ஒத்து வரல, நான் நினைக்கிறது இந்த கடவுள் கொடுக்கல, ஆகவே அது எனக்கு வேணும். மேனிபுலேஷன், விக்கிரக ஆராதனை என்பது நம்ம சும்மா ஏதோ வெளி சார் அதுல என்ன சார் தப்பு தப்பு நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம். அப்படி இல்ல. நான் விரும்புவதை அது கொடுக்க வேண்டும், நான் செய்வதை அது ஏற்க வேண்டும். புரியுதுங்களா? இன்னும் புரியல? எரேமியா 7ஆம் அதிகாரத்துக்கு திருப்புங்க. 9ல இருந்து படிக்கிறேன். நீங்கள் திருடி, கொலை செய்து, விபச்சாரம் பண்ணி, பொய் ஆணையிட்டு, பாகாலுக்கு தூபம் காட்டி, நீங்கள் அறியாத அந்நிய தேவர்களை பின்பற்றி பிற்பாடு வந்து அதனை செஞ்சுக்கிறான். சும்மா ஒரு உதாரணத்துக்கு, சிதம்பரம் 1008 சட்டம் கொண்டு வரார். எப்படா கள்ளப்பணத்தை புடுக்கணும், கள்ளப்பணம். திருப்பதிக்கு ஏதாச்சும் சட்டம் போட முடியுமா? திருப்பதியில கள்ள நோட்டா கொட்டுத, இதுக்கு ஏதாச்சும் சட்டம் போட முடியுமா? யூ cannot do that. புரியுதுங்களா? நான் பேசிக்கொண்டு இருக்கிறேன்னு. திருடி எங்க இருந்து போட்டான்பா, வைர நெக்லஸா போட்டான், வைர மோதிரமா போட்டான், எங்க இருந்து வந்துச்சு? How did they got that? திருடி. ஆகவே விக்கிரகம் என்றால் என்ன? நான் விரும்புவதை செய்ய வேண்டும், நான் கொடுப்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். சரிங்களா? நான் செய்வதை அது ஏற்றுக்கொள்ள வேண்டும். It should accept whatever. நான் எதுனா செய்வேன். சாராயம் குடிச்சுன்னு டான்ஸ் ஆடிப்பேன், அப்புறம் பண்ணி வெட்டி பண்ணி ரத்தத்தை குடிப்பேன், எதுனா செய்வேன். I will do. It should accept. அதுக்கு பேர் தான் விக்கிரகம். அது கண்கள் இருந்தும் காணாது, காதுகள் இருந்தும் கேளாது, வாயிருந்தும் பேசாது, தன் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அந்த கடவுள் போது சார் எனக்கு. நீ என்ன சார் வேற கடவுள்லாம் பேசினுக்கிற? அதெல்லாம் வேணாங்க இல்லீங்களா? அந்த நிலைமைக்கு இஸ்ரவேல் மக்கள் வந்துட்டாங்க. கவனிச்சிங்களா? ஆனா அதுக்காகவா கடவுள் அந்த தேவாலயத்தை ஏற்படுத்தினார்? எருசலேம் தேவாலயம் ஏன் ஏற்படுத்தப்பட்டது, எப்படி ஏற்படுத்தப்பட்டது? ஆகவே எனக்கு அருமையானவர்கள், அது ஒரு பெரிய வரலாறுங்க. நம்ம சுருக்கமா படிக்கலாம் இல்லீங்களா? எகிப்தின் அடிமைத்தனத்திலே இஸ்ரவேல் மக்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும் போது they don't know who God is. நல்ல ஞாபகம் வச்சு, எந்த தப்பும் செய்யாதீங்க. Try to understand the people of Israel. முதல்ல அவங்கள புரிஞ்சிக்க முயற்சி செய்யுங்க. இன்னைக்கு ஏன் மக்கள் இப்படி இருக்கிறாங்கன்றத முயற்சிக்க நல்லா புரிந்து கொள்வேன். They don't know God. ஆனால் தான் மோசே சொன்னா, யார் ஆண்டவரே நீர்? உன் பேரே எனக்கு தெரியாது, பேரும் தெரியாது, ஆண்டவர் யாருன்னு தெரியாது. அப்ப அறியாத ஒரு கடவுளை எப்படி ஒரு மனிதன் தொழுது கொள்ள முடியும்? அப்ப தொழுது கொள்றன்னு அவன் சொல்றானா, அவன் பேசுகிற மிகப்பெரிய பொய் அந்த பொய் தான். The greatest lie is that I worship and believe a God who I don't know. எவ்வளவு முட்டாள்தனமான ஒரு விஷயம். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அடிமைத்தனத்தில் இருந்த இஸ்ரவேல் மக்களுக்கு ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாகிய நானே கர்த்தர் என்பதை வெளிப்படுத்தினார் கடவுள். எப்படிமா வெளிப்படுத்தினார்? பார்வோனுடைய ஆட்சியின் கீழ், பார்வோனுடைய கொடுமையின் கீழ் தேவன் தம்முடைய ஓங்கிய புயத்தினாலே, வல்லமையுள்ள செயல்களினாலே, அதெல்லாம் உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல எடுத்து படிச்சு பாருங்க. இப்ப அதுக்கெல்லாம் நேரம் இல்லை. நானே கர்த்தர், என்னை என்று உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம் என்பதை அந்த 10 வாதைகளினாலே நிரூபித்து, சிவந்த சமுத்திரத்தை கடக்கச் செய்து, பார்வோனை அழித்து, இல்லீங்களா, இஸ்ரவேலை தாம் வாக்கு அருளின கானான் தேசத்துக்கு அவர்களை கொண்டு செல்லுகின்ற மகத்துவமான செயல்கள். எத்தனை வார்த்தைகளை சொல்லுகிறார். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 33, 34, 35. அக்கினியின் நடுவில் இருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்ட இஸ்ரவேலே, நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ? அல்லது உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவ அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணியது உண்டோ என்று நீ விசாரித்து பார். 35. கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு. புரிஞ்சுதுங்களாமா? கடவுளையே அறியாத குருட்டாட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார். எந்த விதத்திலும் அவர்கள் விசேஷித்த மாணவர்கள் அல்ல, ஒன்னும் கிடையாது. அப்படிப்பட்ட மக்களுக்கு கர்த்தர் யார் என்பதை வெளிப்படுத்தினார் மாத்திரமல்ல, சீனாய் மலையின் அதான் அக்னியிலே அவர்களோடு கூட பேசினார். அக்னியிலே அவர்களோடு கூட பேசினது மாத்திரமல்ல, அவருடைய பயங்கரம், அவருடைய பரிசுத்தம், அவருடைய
அந்த பட்சிக்கிற தன்மை அது மறந்துடாதீங்க. அது புரியுதா உங்களுக்கு? கடவுள் பட்சிக்கிறவர், அக்கினிமயமானவர். அவர் அந்த அக்கினி கடவுளின் பரிசுத்தத்துக்கும் நீதிக்கும் அடையாளமானவைகள். இவ்வளவு மகத்துவமான ஒரு வெளிப்பாடு இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டது. சரி, என்ன சார்? ஆமாங்க, சிவந்த சமுத்திரத்துல வந்தோம். ஆமா, சீனாய் மலை ஓரைப்பு குடிமுடியில ஆண்டவர் பேசினார், ரைட்டு. இவங்க என்ன சொல்லிட்டாங்க? நம்ம புத்திசாலி மூப்பர்கள் எல்லாம், அதாவது இஸ்ரவேல் மூப்பர்கள், ஐயோ கடவுள் பேசவானாங்க, இன்னத்துக்கு சார் கடவுள் எல்லாம் பேசின நாங்கெல்லாம் நின்னுங்கன்னு, நீ பேசு மோசே போதும்ட்டானுங்க சொன்னாங்களா? ஏன்னா they cannot stand. ஏன்னா அந்த மலையின் அடிவாரத்தை ஒரு ஆடு தொட்டா போச்சு, அங்கே பஸ்பம். அதுக்குதான் பேரு பட்சிக்கிற அக்கினி. ஐயோ, இன்னத்துக்கு சார் இவ்வளவு பெரிய கடவுள் எங்களோட பேசினேன் நாங்க, அதெல்லாம் நடக்கிற காரியங்களா? இதுதான் எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல பட்சிக்கிற அக்கினி இடத்தில் அல்ல, மன்னிக்கிற கிருபாசன தண்டையில நீங்க வந்திருக்கிறீர்கள். என்ன அற்புதமான ஒரு தேவன். சரிங்களா? ஆக ஏதோ பேசினார் சார் போனார் சார் என்றல்ல. அப்ப இந்த கடவுளுடைய பிரசனம் எப்படிமா இஸ்ரவேல் மக்களுக்கு 40 ஆண்டுகள் வனாந்தரத்திலே அருளப்பட்டது? அக்கினி ஸ்தம்பமாக, மேக ஸ்தம்பமாக அவர்களோடு அவர்கள் மத்தியில் அவர் வாசம் பண்ணினார். என்ன அழகான God tabernacled himself in the midst of his people. கரெக்ட்டுங்களா? இந்த மகத்துவமும் பயங்கரமான தேவன், மகத்துவமும் பயங்கரமான தேவன் தமது மக்களின் மத்தியிலே கூடாரமிட்டிருந்தார். அதற்கு பெயர் தான் ஆசரிப்பு கூடாரம். என்ன அழகா வருது பாரு. அந்த ஆசரிப்பு கூடாரத்தை நீங்க மறுபடியும் பாத்தீங்கன்னா 4 திசைகள், 4 திசைகளிலும் 3 கோத்திரங்கள், அதன் மத்தியிலே ஆசரிப்பு கூடாரம். அதனுடைய பொருள் என்ன? நான் எந்த கோத்திரத்துக்கும் சொந்தமானவன் அல்ல. எந்த கோத்திரமும் மறுபடியும் என்ன பண்ணக்கூடாதுங்க, மேனிப்புலேட் பண்ணக்கூடாது. நோ, புரியுதுங்களா? 12 கோத்திரங்கள். ஆமா, லேவி கோத்திரத்தை நான் தெரிந்து கொண்டேன், அவர்கள் ஆசாரியர் எனக்கு ஆகையினால் அவர்களுக்கு சிறப்பு உரிமைகள் கொடுக்கப்பட்டது. இருந்தாலும் நான் அவர்களுக்கு சொந்தமானவன் அல்ல. புரியுதுங்களா? ஏன் சார் இந்து மதத்துல பிராமின் தான் கடவுளுக்கு சொந்தக்காரன், கடவுள் பிராமினுடைய கையில இருக்கிறான்ற கண்ணோட்டம் எப்படிங்க வந்துச்சு? இப்படிதான் வந்துச்சுங்க. எனக்கு தான் கடவுள் சொந்தம், நான் சொல்றதுதான் கடவுள் கேட்பாரு, என் மூலமா தான் நீ கடவுள் கிட்ட பேசணும், நீயா பேசாத. இந்த உண்மை இப்போ பரவச கூட்டத்துல சில தீர்க்கதரிசிகள் உரிமைப்பாடுற, நீங்க ஜெபிக்காதீங்க நான் ஜெபிக்கிறேன், நீங்க பைபிள் படிக்காதீங்க நாங்க படிச்சுக்க உங்களுக்கு சொல்றோம். இந்த பிரீஸ்ட்ஹுட், ஆசாரியத்துவம் இல்லைங்க, பூசாரித்துவம் ஏன் வந்துச்சு? அப்ப கடவுள் பூசாரியின் கைப்பாவையாக மாற்றப்படுகிறார். ஐயோ, அது இல்லைங்க. ஒரு அழகான செய்தியை கேட்டேன். ஜாக்சன் இஸ் a black American. என்ன பவர்ஃபுல் மெசேஜ், பிச்சு உதறிட்டார். இதான் he was talking about God, Emmanuel, God tabernacles among us. இம்மானுவேல், கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த இஸ்ரவேலின் தேவனுக்கு மொழி வித்தியாசம் கிடையாது, நிற வித்தியாசம் கிடையாது, நாடுகளின் எல்லைக்குட்பட்டவர் அவர் அல்ல. there is no difference. அழகா பேசினார். he is a black American. சொன்னா நான் நைஜீரியாவுக்கு போனேன், பெரிய சர்ச், குறைஞ்சது 5000 பேர் உட்கார்ந்து கொண்டு இருக்கிறாங்க. இட்ஸ் a great orator. ஆங்கிலத்தில் அப்படியே விளையாடுது மொழி. நான் நைஜீரியாவுக்கு போனேன், அங்க எவ்ரிபடி இஸ் பிளாக். they have the problem of tribe. இப்ப நம்ம சொல்றோம்ல இந்தியாவில் ஜாதின்னு, அப்படிப்பட்ட பிரச்சனை அங்க இருக்குது. when I come back to USA there is a problem of color, white and black. இப்படி பாவத்தினாலே அக்கிரமத்தினாலே பிளவுபட்டு இருக்கிற சமுதாயத்திலே எந்த ஒரு ஜாதியும் எந்த ஒரு இனமும் தங்களுக்கு தான் கடவுள் என்று உரிமை பாராட்டாத நிலையிலே மையம் கொண்டிருக்கிற கடவுள். அழகான ஒரு சிந்தனை, கரெக்டுங்களா? அப்ப ஆசரிப்பு கூடாரத்தை கடவுள் ஏற்படுத்த சொன்னார். அதுல ஷெக்கீனா மேகம், அந்த ஷெக்கீனா பத்தி தான் எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அதுக்கு பின்னால வரலாம். ஆக மேகம் வடிவிலே, மேகம் ரூபத்திலே ஷெக்கீனா மேகம். யாத்ராகமம் கடைசி அதிகாரத்தை நீங்க படிப்பீர்களானால் மோசேயும் ஆரோனும் ஆசரிப்பு கூடாரத்தை ஏற்படுத்தி பலிகளை செலுத்தி மகா பரிசுத்த ஸ்தலத்திலே ஆரோன் பிரவேசித்து தூபவர்க்கத்தை ஏறெடுத்து அவன் செய்த போது கர்த்தருடைய மேகம் கூடாரத்தின் மேல் இறங்கினது, ஆசாரியர்கள் பணிவிடை செய்யக்கூடாமல் போனது என்பதை படிப்பீர்கள். அதே மாதிரி 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரத்துக்கு நீங்க வருவீர்களானால் சாலமோன் ராஜா தேவாலயத்தை கட்டி பலிகளை செலுத்தி அந்த ஆலயத்தை அவன் பிரதிஷ்டை செய்த போது கர்த்தருடைய மேகம், கர்த்தருடைய மகிமை அந்த ஆலயத்தின் மேல் இறங்கினது.
ஆசாரியர்கள் பணிவிடை செய்யாம கூடாமற் போயிற்றேன்னு நீங்க பார்ப்பீங்க. So the cloud become a symbol of God's glory and presence. தேவனுடைய பரிசுத்த மகிமையான பிரசன்னத்திற்கு இந்த ஷெக்கினா மேகம் ஒரு அடையாள சின்னமாக மாறினது. ஏன் சார் அது அவசியம்? அதான் கேள்வி. ஆலயம் நம்ம பிரசங்க தலைப்பு கொஞ்சம் பேர் வந்துட்டீங்களா? கர்த்தரின் ஆலயம் அல்ல, கர்த்தரே ஆலயம். இத மாற்ற நிகழ வேண்டும். இது எசேக்கியேலுக்கு புரியல. இது எப்படி சார் நிகழும்? கர்த்தர் எருசலேமில் இருக்கிறாரு, தேவாலயத்துல தான் அவர் இருக்கிறார், இங்க எப்படி இருக்க முடியும்? கேபார் நதி அண்டையில. It's a great transition. ஆக இந்த பெரிய மாற்றம் நிகழ வேண்டுமானால் இஸ்ரவேல் மக்கள் இத்தனை வரலாற்று படிவங்களிலே கடந்து செல்ல வேண்டுங்கம்மா. இப்ப புரிஞ்சுதுங்களா? ஏன் சார் கடவுள் இஸ்ரவேலை இத்தனை பிரச்சனை? ஆமா, இன்னும் கூட வேலைங்களா உங்களுக்கு? ஆக எசேக்கியேல் கேட்டுக்கொண்டு இருக்கிறார். ஐயோ, இங்க ஆண்டு இல்லப்பா, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். அதுதான் 16ஆம் வசனம். எசேக்கியேல் 11:16. நான் அவர்களை தூரமாக புறஜாதிகளுக்குள்ளே துரத்தி இருந்தாலும், நான் அவர்களை தேசங்களிலே சிதறடித்திருந்தாலும், நான் அவர்கள் போன தேசங்களில், அவர்கள் குடியிருக்கும் தேசங்களில் அவர்களுக்கு கொஞ்ச காலத்துக்கு பரிசுத்த ஆலயமாக இருப்பேன். அண்டர்லைன் பண்ணுங்க. எருசலேமில் இருக்கிற ஆலயம் அல்ல, நானே அவர்களுக்கு ஆலயமாக இருப்பேன். இது எசேக்கியேலுக்கு விளங்க வைக்கிறார். புரியுதுங்களா? இன்னும் கூட நிறைய பேருக்கு விளங்கல, இன்னும் யூதருக்கு விளங்கல. இன்னும் அது கட்ட போறானுங்க, கட்டின அளவு போறானுங்க. Yes, they have a dream to build the Jerusalem temple. Yes, they don't understand. அப்ப என்ன சார் என்ன நடந்தது? ஆக நம்ம வாசித்த எரேமியா 7ஆம் அதிகாரத்துல இந்த ஆசரிப்பு கூடாரம் யோசுவாவின் காலத்திலே சீலோவிலே நிலைப்படுத்தப்பட்டது. அந்த சீலோவிலே ஏலியின் பிள்ளைகள் ஓப்னே பினகாஸ் தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்து சொல்றாரு. நம்ம 14ஆம் வசனம், என் நாமம் தரிக்கப்பட்டதும் நீங்கள் நம்பிக்கை கொண்டிருக்கிறதுமான எந்த ஆலயம்? இப்ப எருசலேமில் சாலமோன் கட்டினா பாருங்க, இந்த ஆலயத்துக்கும் உங்களுக்கும் உங்கள் பிதாக்களுக்கும் நான் கொடுத்த ஸ்தலத்துக்கும் நான் சீலோவுக்கு செய்தது போல அட்ரஸ் இல்லாதாகிடுவோம்பா உங்களன்ற. நம்ம பாஷையில அட்ரஸே இருக்காதுப்பா. துவா கத்தரின் ஆலயம் பாட்டு பாடுகிறீங்க, அட்ரஸே இருக்காது, நீ இருக்க மாட்ட. வாட் a powerful message, powerful message. அங்க வார்த்தை பாருங்க, இதுதான் ஆண்டவராய் கிறிஸ்து அங்க சொன்னாருங்க. எரேமியா 7:11, என் நாமம் தரிக்கப்பட்ட இந்த ஆலயம் உங்கள் பார்வைக்கு கள்ளர் குகையாயிற்றோ, நானும் கண்டேன். அதுதான் ஏசாமி சொன்னார் எருசலேம் தேவாலயத்தில். அது 2வது தேவாலயம். மகா ஏரோது கட்டின வெள்ளைக்கல் மணி மாளிகை. அப்படியே ஆமா, ஒயிட் மார்பிள்ல கட்டினா மகா ஏரோது கட்டின அந்த ஆலயத்தை சொன்னார் இயேசு கிறிஸ்து, இல்லீங்களா? எரேமியா எந்த ஆலயத்தை சொல்லுகிறான்? சாலமோன் கட்டின தங்க தகடுகளாலே மூடப்பட்ட ஆலயத்தை எரேமியா பேசிக் கொண்டிருக்கிறார். எசேக்கியேல் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்? நானே பரிசுத்த ஸ்தலமாக உங்களுக்குள்ளே வாசம் பண்ணுவேன். அப்போஸ்தலர் நடபடிகளிலே 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்துல பவுல் அப்போஸ்தலன் கிரேக்க நாட்டின் தலை நகரமாகிய அத்தேனே பட்டணத்தில் இந்த செய்தியை அறிவித்துக் கொண்டிருக்க. படிங்க 17:24. உலகத்தையும் அதில் உள்ள யாவையும் உண்டாக்கின தேவனானவர் வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவராய் எல்லையற்றவராக இருக்கிறபடியால் கைகளால் கட்டப்பட்ட கோவில்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்ல. அது எந்த கோயில்லாம் கட்டின்னு போப்பா, ஐயோ நீ எதுனா கட்டுப்பா, அதுல அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. இந்த சத்தியம் விளங்குவதற்கு எசேக்கியேலை கர்த்தர் பாபிலோனுக்கு கொண்டு சென்றார். I don't live in a man made temple. No. ஏன்னா மனிதன் பாவியானவன். நான் பரிசுத்த கடவுள். மனிதனுடைய கட்டடங்கள் எல்லைக்குட்பட்டவைகள். நான் எல்லையற்றவன். ஆக எல்லையற்ற ஒரு கடவுள், பரிசுத்தமான ஒரு கடவுள் மனிதனால் கட்டப்பட்ட ஆலயங்களில் அவர் வாசம் பண்ணுகிறது இல்லை. ஆசரிப்பு கூடாரத்திலையும் அவர் வந்து தங்கி இருந்தாருங்க. அதான் கூடாரம்னு பேருங்க. டேபர்னக்கிள்ன்ற வார்த்தை புரியுதுங்களா? எபிரேய மொழியானாலும் சரி, 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்திலே கிரேக்க மொழியானாலும் சரி, கூடாரமிட்டு இருந்தார். கூடாரம் என்பது ஒரு தற்காலிக, அதுதான் நம்ம வாசித்த எசேக்கியேல்ல கொஞ்ச காலம் தற்காலிகமாக நான் உங்கள் மத்தியிலே வாசமாயிருப்பேன். ஏன்னா வானமும் பூமியும் கொள்ளாத மகிமையிலே வாசம் பண்ணுகிற தேவன். ஆக சீலோவிலே மனித துன்மார்க்கத்தினாலே ஆசரிப்பு கூடாரம் அழிக்கப்பட்டது. எருசலேமிலே கிமு 586ஆம் ஆண்டு, அதாவது மோசேயின் காலத்திலிருந்து நீங்க கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஏறக்குறைய 1000 ஆண்டுகள்
இஸ்ரவேலின் மக்கள் மத்தியிலே தம்முடைய குடியிருப்பை, தம்முடைய வாசம் பண்ணுதலை கர்த்தர் கிருபையாக தந்தருளினார். ஆனால் அவர்கள் அதை புரிந்து கொள்ளவில்லை. அவர்கள் மத்தியிலே அவர் பரிசுத்தம் பண்ணப்படவில்லை. இல்லீங்களா? தேவ ஆலயம் கள்ளர் குகையாக மாற்றப்பட்டது. மாய்மால தொழுகைக்கும் ஆடம்பரத்துக்கும் சடங்காச்சாரத்துக்கும் அடிமைப்பட்டு போனது. அங்கு பரிசுத்தமும் இல்லை, அங்கு நீதியும் இல்லை. அதனாலதான் சொல்றார் பின்னால எரேமியால, நீதி செய்தியாப்பா, நீதியும் இல்லை. ஆக கடவுள் அங்கு வாசம் பண்ணவில்லை. ஆக எருசலேமின் ஆலயம் நேபுகாத் நேசாரின் சேனைகளால் இடிக்கப்பட்டு தவிடு பொடியாக்கப்பட்டது. ஏரோது கட்டின மகா ஏறு, இயேசு கிறிஸ்து உயிரோடு வாழ்ந்த பொழுது கட்டின மகா ஏரோது கட்டின ஆலயம், அது கட்டி 40 ஆண்டுகள் கூட முடியலங்க. கிபி 70ஆம் ஆண்டு நொறுக்கப்பட்டது. என்ன சொல்ல விரும்புகிறார் கடவுள்? அதான் சொல்ற, கடவுள் ஒரு இடத்தில் அல்ல, கடவுள் மக்களில் வாசம் பண்ணுகிறார். அதை தான் அவர் சொல்லிக்கிறார். புரியுதுங்களா? அதை தான் சொல்றார், எசேக்கியேலுக்கு சொல்லி தருகிறார். அந்த குறிப்போடு நான் முடிக்க விரும்புகிறேன். எதற்காக ஆலயம் தேவை? ஆலயத்தினுடைய பொருள் என்ன? ஆலயம் எதற்கு அப்படின்னு ஒரு சின்ன கேள்வி கேட்டீங்கன்னா அதுக்கு ஒரு 4 பதில் நம்ம சொல்றோம். அந்த 4 உண்மைகளை கடவுள் நமது வாழ்வின் அனுபவங்களாக மாற்றும்படி கடவுள் கட்டடங்களில் அல்ல, தாம் உருவாக்கின மக்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். ஆனால் தான் இயேசு கிறிஸ்து மத்தேயுல சொன்னார், எங்கே என் நாமத்தினாலே 2-3 பேர் கூடி வருகிறார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன். ஆக பழைய ஏற்பாட்டின் ஆலயம் என்கிற அந்த சொல், பழைய ஏற்பாட்டின் ஆலய ஆசரிப்பு கூடாரம் மற்றும் ஆலய வரலாறு எதை குறிக்குதுமா? புதிய ஏற்பாட்டின் திருச்சபையை குறிப்பது, உங்களையும் என்னையும் குறிப்பது. God lives among his people, not in the building. அதனாலதான் இந்த கட்டடத்துக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் நம்ம கொடுக்க கூடாது. இந்த கட்டடத்தை சுத்தமா வைத்துக்கணும், அதை பரிசுத்தமா பாவிக்கணும். அந்த வார்த்தை கவனிங்க. ஆனா கட்டடத்துக்கு அதிகப்படியான என்ன செய்து கூடாதுங்க, சூப்பர்ஸ்டிஷியஸ் சொல்றோம், மூடத்தனமான நம்பிக்கையோடு கட்டடத்தை முக்கியப்படுத்திடக்கூடாது. அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. கத்தோலிக்க திருச்சபை மறுபடியும் அந்த தவறை கொண்டாந்து இப்ப இன்னைக்கு வச்சுட்டானுங்க. தட் இஸ் த ப்ராப்ளம் வித் த கேத்தலிக் சர்ச். புரியுதுங்களா? நீங்க பழைய பெரிய கெதீட்ரல் போனீங்கன்னா, நீங்க போய் அதெல்லாம் பார்த்திருக்கீங்களா? போங்க ஒரு நாளைக்கு சாந்தோமுக்கு போய் பாருங்க. அவங்க சர்ச்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டாங்க. லத்தீன் மொழியில பசலிக்கான்ற பதத்தை பயன்படுத்தி இருப்பாங்க. பசலிக்கா என்றால் என்ன? லத்தீன் மொழியில போப்பாண்டவரின் ஆசி பெற்ற. நல்லா கவனிக்கணும், எவ்வளவு வரலாறு நமக்கு தெரியணுங்க. நல்லா கவனிச்சிங்களா? வெட்டிக்கன் நகரில் இருக்கிற கத்தோலிக்க மத குருவான போப்பாண்டவரின் ஆசி பெற்று அவருடைய பிரதிநிதியாக வந்தவர் இந்த புனித தலத்தை அவர் புனிதப்படுத்தினார் என்று பொருள். நான் என்னுடைய மனைவி ஊரு தூத்துக்குடி, அங்க போய் பார்த்திருக்கேன். பசலிக்கா கிட்டத்தட்ட 1600 சொச்சத்துல கட்டப்பட்ட ஆலயம். புரியுதா? போப்பாண்டவர் ஆசியோடு இந்த இடம் புனிதமாக்க, அந்த வார்த்தை கவனிங்க, இடம் புனிதமாக்கப்பட்டது. ஆகவே இது பரிசுத்த இடம். ஆகவே இங்கு நிலைநாட்டப்பட்ட சிலை இடத்திலே, மாதாவிடத்திலே வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு புதுமைகள் நடைபெறும், அற்புதங்கள் நிகழும். அதே மாதிரி இப்ப நம்ம ஏரியால ஒருத்தர் உருவாக்கி இருக்கிறாங்க கோயம்புத்தூர்ல. அந்த அட்ரஸோட நிறுத்திக்கிறேன். புரியுதுங்களா? நோ சச் பிளேஸ் எக்ஸிஸ்ட் இன் தி வேர்ல்ட். சரிங்க, நம்ம ஆலயம் எதற்கு? முதலாவது உண்மைங்கம்மா, ஈதேன் தோட்டத்திலிருந்து மனிதன் விரட்டப்பட்டான், கடவுளுடைய பிரசன்னத்திலிருந்து துரத்தப்பட்டான், பரிசுத்த கடவுளோடு உறவு கொள்ள முடியாதவனாக, அவன் குற்ற மனசாட்சி உடையவனாக, அலைந்து திரிகிறவனாக, ஒரு பாதுகாப்பற்றவனாக, நிலையற்றவனாக மனிதன் மாற்றப்பட்டான். பாவம் அவனை பரிசுத்த கடவுளிடத்திலிருந்து பிரித்தது, பிரசன்னத்திலிருந்து பிரித்தது. அவனுக்கு பாதுகாப்பு உணர்வை இழந்தவனாக, he lost security, he became a refuge. அவன் அலைந்து திரிகிறவனாக, காயனை போல திரிந்து கொண்டிருக்கிற ஒரு மனிதனுக்கு கடவுளுடைய பிரசன்னமே அடைக்கலம். அதான் முதல் பொருள். ஆலயம் என்றால் என்ன? கடவுள் வாழும் இடம். எதற்கு கடவுள் வாழும் இடம் எனக்கு தேவை? அதுவே என் அடைக்கலம், அதுவே என் புகலிடம், அதுவே என் பாதுகாப்பு, அதுவே என் வாழ்வின் முடிவு. That is the end of my life. புரிஞ்சுதுங்களா? நம்ம வசதிக்கு இல்லைங்க. என்னத்துக்கு சார் இந்த கோயில் போனா? பக்கத்துல இருக்குது சார். எதுக்குங்க இந்த சபையில மெம்பர் ஆனீங்க? பாட்டு சூப்பரா இருக்குதுங்க. நான் அறிவாளிகளா இருக்கிறாங்க. இவங்களுக்கு எல்லாம் ஒரு பைபிள், இந்த பைபிள் சார் இந்த மாதிரி பேசினேன். என்னப்பா பக்கத்துல இருக்குது, பாட்டு ரொம்ப நல்லா இருக்குதுங்க, ரொம்ப அருமையா இருக்குது. ஓஹோ, போங்க சார். என்ன பேசி கொண்டு இருக்கிறோம்? கர்த்தரே ஆலயம், அவரே என் அடைக்கலம்,
அவரே என் துருகம். ஆனால்தான் தாவீது சொன்னான், ஐயோ எங்க ஆண்டவரே நான் போவேன். 139 சங்கீதத்தில் சொல்றான், நான் எங்கே ஓடுவேன். 18 சங்கீதத்தில் சொல்றான், ஆண்டவரே நீரே என் துருகம். 51 சங்கீதத்தில் சொல்றான், நான் என்ன ஆண்டவரை பலிகளை செலுத்த முடியும், நீ விரும்புவது நொறுங்குண்டது நறுங்குண்டதுமான இருதயம். See, he understood. நம்ம வாசித்தோம் 84 சங்கீதம். என்ன அருமையான ஒரு சங்கீதம். சேனைகளின் கர்த்தாவே உமது வாசஸ்தலங்கள் எத்தனை இன்பமானவைகள், என் ஆத்துமா உமது வாசஸ்தலங்களை வாஞ்சிக்கிறது. எசேக்கியேல் எத்தனை முறை அந்த சங்கீதத்தை தேவாலயத்தில் நின்று பாடியிருப்பான். How many times he would sung the song. என்ன சந்தோஷமா பாடியிருப்பான்ல எசேக்கியேல். ஆனால் இன்றைக்கு அவன் கேபா நதி அண்டையிலே கைவிடப்பட்டவனாக, ஒரு சிறை கைதியாக, ஒரு அனாதையாக, ஆதரவற்றவனாக வாழ்ந்து கொண்டிருக்கான். எசேக்கியேலுக்கு சொல்றார், நானே உன் ஆலயம். நீ ஏன் இடத்தை தேடின்னு இருக்கிற? I am with you. நானே. எசேக்கியேலுக்கு தான் புதுசா சொன்னார் ஆண்டவர். புதுசா சொன்னாராமா எசேக்கியேல், ஏதோ ஒன்னு புது கருத்தா சொன்னாரு. இல்ல ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னோடு கூட இருக்கிறேன். யாக்கோபுக்கு சொன்னார், நீ போகும் இடமெல்லாம் நான் இருக்கிறேன். தாவீதுக்கு சொன்னார் 121 சங்கீதத்துல, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மோசேக்கு சொன்னார் யாத்திரை 33:14, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். உபாகம் 31:8 சொன்னார் யோசுவாவுக்கு, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். He has already revealed himself. நான் உன்னோடு கூட இருக்கிறேன். நீ ஏப்பா நீ இது தேடி நிக்கிற? புரிஞ்சுதுங்களா? எசேக்கியேலுக்கு புரியல. ஏன்னா மாற்றம், அவனுடைய என்னதுங்க மனித உறவுகளின் மட்டுப்பட்ட நிலை. என்ன பண்றது, நம்மளாம் பழக்க தோஷம் சொல்றோம் பாருங்க. அப்படிப்பட்ட நிலையில எசேக்கியேல், இல்லப்பா நான் உன்னோடு கூட இருக்கிறேன். I am with you. நீ அதை தேடி நிற்காத. எசேக்கியேல் திரும்பி அவன் எருசலேமுக்கு வரவே இல்லை. திருப்பி அவன் ஆலயத்தை பார்க்கவும் இல்லை. ஆலயத்தில் ஆலயமே கிடையாது. இந்த தீர்க்கதரிசனம் சொல்லி 4 ஆண்டுல தரை மட்டும் ஆயிடுச்சு. புரியுதா உங்களுக்கு? எசேக்கியேலே, நானே உன் ஆலயம். நீ ஆலயத்துல எதை தேடிக்கொண்டு இருக்கிறாய், அதை நான் உனக்கு தருகிறேன். சரிங்களா? 1-2 இட்ஸ் a place of communication. குறிச்சு வச்சுக்கொள்ளுங்க. யாத்ராமம் 25-22 நீங்க எடுப்பீர்கள். ஆனால் மோசேக்கு ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரத்தை நிர்மாணித்த போது சொன்னாரே, மகா பரிசுத்த ஸ்தலத்தை ஏற்படுத்தி அந்த கர்த்தருடைய உடன்படிக்கையை செய்ய, அந்த உடன்படிக்கை பெட்டிக்கு மேல கிருபாசன என்கிற மூடியை உருவாக்கி, அந்த மூடியின் மேல கேருபீனை 2 நிறுத்துப்பா. அந்த கேருபுகளின் மத்தியில் இருந்து நான் பேசுவேன். Why we need a temple of God? To listen to God, to communicate with him. அவரோடு உறவாடுவதற்கு, அவர் நம்மோடு பேசுவதற்கு, அவரை தரிசிப்பதற்கு. அதை விட ரொம்ப முக்கியம், அவர் நம்மோடு பேசுவது. எதற்கு பேசுகிறார்? தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்துகிறார். எதற்கு சித்தத்தை வெளிப்படுத்துகிறார்? நாம் அவருடைய சித்தத்தின்படி வாழ்வதற்கு. Why God want to communicate? To reveal his will. Why he reveals his will? In order that we should follow him. நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். எதற்கு இந்த ஆலயத்துக்கு, இந்த ஆராதனைக்கு வந்தீங்க? கடவுள் உங்களோடு பேசினாரா? பேசுகிறாரா? அவருடைய பேச்சுக்கு செவி கொடுப்பீர்களா? என்ன அழகான ஒரு உண்மை. வழி நடத்தும் சமூகம். ஆசரிப்பு கூடாரத்தை ஏன் கர்த்தர் வைத்திருந்தார்? மோசே கிட்ட சொன்னார், அந்த ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து அந்த ஷெக்கினா மேகம் மேல் எழும்பும். மேல் எழும்பின உடனே என்ன பண்ணும்? எல்லாரும் அந்த மேகத்துக்கு பின்னால செல்ல வேண்டும். The presence of God is to guide us. வழி தெரியாதவர்கள், குருடர்கள், வழி தவறுகிறவர்கள், வழி தெரியாதவர்கள், குருடர்கள், வழி தவறுகிறவர்கள், இப்படிப்பட்ட எனக்கு வழிகாட்டியாக கடவுளுடைய பிரசன்னம் செல்ல வேண்டும். எங்கு கடவுளுடைய பிரசன்னம் என்னை நடத்தவில்லையோ அங்கு எனக்கு என்னப்பா வேலை? கேட்டுக்கிறீங்களா? என்னைக்காச்சும் கேள்வி கேட்டிருக்கீங்களா? சிம்சோன் அந்த கேள்வியை கேட்டானா? எவ்வளவு தெளிலான்னு ஒத்திக்கிறால, அங்க என்னப்பா எனக்கு வேலை கேட்டானா? கேட்டானாமா? புரியுதா உங்களுக்கு? கடவுள் பிரசன்னம் என்னை வழி நடத்தவில்லை என்றால் அங்கு என்ன எனக்கு வேலை? எலியா ஓடுறான் ஏசபேலுக்கு பயந்து. கர்மேல் பர்வதம் எங்க இருக்குது? யூதாவின் பாலைவனம் எங்க இருக்குது? Almost he might have run for not less than 300 kilometers. More than that I don't know. எலியா என்னவா பண்ணுகிற? உங்களுக்கு என்ன வேலை இங்க? என்ன எலியா இங்க உன்னை யார் உன்னை இங்க அமிச்சது? இந்த கேள்வி கேட்டீங்களா? கடவுள் வழி நடத்தாத இடத்திலே எனக்கு என்னங்க வேலை? தாவீது 23ஆம் சங்கீதத்தில் பாடினார், என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் அவருடைய நன்மையும் கிருபையும் என்னை பின்தொடரும். கர்த்தருடைய சமூகம் என்னை வழி நடத்த வேண்டும். நிறைய விஷயம் யோசுவாவுக்கு சொன்னார், நான் உன்னை வழி நடத்தேன். சரி, 4வது உண்மை. எதற்கு ஆலயம் நமக்கு தேவை? கர்த்தரை தொழுது கொள்வதற்கு. To worship. யார் தொழுது கொள்ள முடியும்? ஒரு ஆசாரியனாக ஆசாரிய அங்கியும் ஆசாரிய சுத்திகரிப்பும் ஆசாரிய பட்டமும் பெற்றதுனால ஒருத்தன் தொழுது கொள்ள முடியுமா? புரியுதுங்களா? எசேக்கியேல் கிட்ட கேட்கிறார். எசேக்கியேல் ஆசாரியன் ஆகல, அதுக்குள்ளே வெளியே வந்துட்டான். ஏன்பா எசேக்கியேல், உன்னுடைய பார்வையில ஒருத்தனுக்கு ஆசாரிய பட்டம் கொடுத்து அவனுக்கு அங்கிலாம் தரிச்சு அவனை கொண்டு போய்
ஆசாரியனை விட்டு அவனை தொழுது கொள்வானா? எங்கப்பா தொழுது கொள்வான்? என்ன சொல்றாரு பாருங்க, எசேக்கியேல் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 11:19. அவர்களின் கட்டளைகளின் படி நடந்து என் நியாயங்களை கை கொண்டு அவர்களின் படி செய்ய நான் அவர்களுக்கு ஏக இருதயத்தை தந்து அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அப்பொழுது அவர்கள் தொழுது கொள்வார்கள். பா நான் எசேக்கியேல், நீ இது கூட உனக்கு புரியலையே? 3 முறை சொல்றாருங்க. எசேக்கியேல் 18:31 அதே கருத்தை சொல்றாரு. ஒருவேளை அதை படிப்போம். எசேக்கியேல் 18:31. நீங்கள் துரோகம் பண்ணின உங்களுடைய எல்லா துரோகங்களையும் உங்கள் மேல் இராதபடிக்கு விலக்கி உங்களுக்கு புது இருதயத்தையும் புது ஆவியையும் உண்டு பண்ணிக் கொள்ளுங்கள். இஸ்ரவேல் வம்சத்தாரே, நீங்கள் ஏன் சாக வேண்டும்? மனம் திரும்புங்கள், அப்பொழுது பிழைப்பீர்கள். எசேக்கியேல் 36:26. 3 முறை அந்த உண்மையை சொல்ற. 36:26. உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்தில் இருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். 27ஆம் வசனம். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளின்படி நடக்கவும் என் நியாயங்களை கை கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். அப்பொழுது நீங்கள் என் ஜனமாயிருப்பீர்கள், நான் உங்கள் தேவனாயிருப்பேன். யார் தொழுது கொள்வார்கள்? முரட்டாட்டமும் செவி கொடுக்காத மக்கள் இல்லீங்களா? 3ஆம் அதிகாரத்துல 7ஆம் வசனத்துல இஸ்ரவேல் வீட்டோரமேனால் செவி கொடுக்க மாட்டாத குருடரும் செவிடரும் இருதய கடினமுள்ள ஜனமாகிய இந்த மக்களுக்கு நவமான இருதயம் புதிதான ஆவி கொடுக்கப்படாவிட்டால் அவர்கள் தொழுது கொள்ள முடியாது. தொழுது கொள்ள முடியாது. கவனிச்சிங்களா? 4 உண்மைகள். ஏன் ஆலயம் அகதியாக, ஆதரவற்றவனாக, பாதுகாப்பற்றவனாக, நிறைவு அற்றவனாக அலைந்து திரிந்து கொண்டு எனக்கு தேவனே அடைக்கலம். 1. 2. கடவுள் என்னோடு பேச விரும்புகிறார். என் சித்தத்தை, என் மனதை, என் விருப்பத்தை, என் வாழ்க்கையின் லட்சியத்தை மாற்றி அமைக்கிறார். சாமுவேலின் ஜெபம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன். 3வது, கடவுளுடைய வழிநடத்தும் சமூகம், வழிநடத்தும் சமூகம். 4வது, யோவான் 4:24 படி கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும். The truth and the spirit. என்ன பியூட்டிஃபுல். எசேக்கியேலே, இந்த 4 ஆசீர்வாதங்களை நீ இருக்கிற இடத்துல நான் உனக்கு தரேன். நீ எந்த மலைக்கும் ஏற வேணா, எந்த குளத்திலையும் இறங்க வேணா. புரிஞ்சிடுச்சுங்களா? ரொம்ப சுருக்கமா சொல்லிடு. நீ இருக்கிற இடத்துல நான் இம்மானுவேலாக வந்து உன் பாவத்தை பரிகரித்து, அங்க வச்சிருக்கோம் உடன்படிக்கையின் அடையாள சின்னம், சிலுவையிலே சிந்தப்பட்ட ரத்தம், அடிக்கப்பட்ட சரீரம். கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி மேல இருந்த கிருபாசனம் அல்ல, எனக்காக மரித்து உயிர்த்து தேவனுடைய வலது பார்சத்திலே எனக்காக பரிந்து பேசுகிற என் ஆண்டவருடைய கிருபாசன தண்டையில நான் வந்து நின்று கொண்டிருக்கிறேன். தலைவனுக்கு நாம் ஜெபிப்போம். யார் என் ஆலயம்? கர்த்தரின் ஆலயமா? கர்த்தரே என் ஆலயமா? ஜெகோவா ஷமா என்றால் கர்த்தர் இங்கு இருக்கிறார். என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் உன்னோடு இருக்கிறாரா? கர்த்தரோடு நீ இருக்கிறாயா? கர்த்தரே என் ஆலயம் என்று அறிந்தவர்கள், நல்ல கவனமா இந்த வார்த்தையை கவனிங்க. கர்த்தரே என் ஆலயம் என்று அறிந்தவர்கள் கர்த்தரின் ஆலயமாக மாறுகிறார்கள். நீ கர்த்தரை ஆலயமாக அறிந்திருக்கிறாயா? அப்படியானால் நீ கர்த்தரின் ஆலயமாக நீ மாற்றப்பட்டு இருக்கிறாய். நீ கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரனே, சகோதரியே, கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய பரிசுத்தம், கர்த்தருடைய மகிமை உனக்குள்ளே வாசம் பண்ணுகிறதா? நீங்களே அந்த ஆலயம், நீங்களே அந்த ஆலயம். இந்த காலை வேளையிலும் நமது மத்தியிலே பிரசன்னமாய் இருக்கிற பரிசுத்தரை ஆராதிக்க நம்ம வந்திருக்கிறோம். கிருபையினாலே பாவிகளாகிய மக்களுக்கு தமது பிரசன்னத்தை அருளுகிற ஒரு கிருபையின் தேவனுக்கு முன்பாக நாம் வந்திருக்கிறோம். கிருபாசன தண்டையிலே நின்று கொண்டிருக்கிறோம். தேவனே, நீரே என் ஆலயம் என்று அவரை அனுபவித்து அவருக்குள்ளே களி கூர்ந்து அவரை நாம் ஆராதிப்போம். அன்பின் ஆண்டவரே, மகிமையின் தேவனே, பாவிகளாகிய எங்களுக்காக முது குமாரனையே தந்தருளி இவ்வளவா எங்கள் மீது அன்பு கூர்ந்திரே. முது குமாரனாகிய கிறிஸ்துவுக்குள் நாங்கள் மீட்கப்பட்டவர்களாக, கிறிஸ்துவுக்குள் வாழ்கிறவர்களாக, கிறிஸ்து எங்களுக்குள் வாழ்கிறவர்களாக இந்த கடவுள் பக்தியற்ற சமுதாயத்திலே, கடவுளை அறியாத மக்கள் மத்தியிலே உம்முடைய சாட்சிகளாக, உம்முடைய ஆலயங்களாக நீர் எங்களை நிலைநிறுத்தும். எங்களிலே பரிசுத்தப்படும். எங்கள் அருமை இரட்சகர் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன்.